ஹலோ மக்களே, டுடே டியூஸ்டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பிரியாணி, கப் பிரியாணி. அதுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு சோயா ஊற வச்சுருக்கோம், வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் அதில் மின்ட் லீஃப் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணியை ஊற வச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். பிங்கிஷ் கலரில் ஆனவுடனே தக்காளி, நெக்ஸ்ட் கேரட், பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினோடனே சோயா ஹாட் வாட்டரில் போட்டிருந்தோம்ல, அதை ஸ்க்வீஸ் பண்ணி புழிஞ்சி நல்லா வச்சுட்டு அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டோன்னு பச்சை பட்டாணி போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு 2 மினிட்ஸ் நல்லா போட்டு அதுக்குங்க. அடுத்தது மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா, இது மூணுத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதையும் நல்லா போட்டுக்கோங்க. நான் ஸ்பைசஸ் கம்மியாக போட்டிருக்கேன், கிட்ஸும் சாப்பிடுவாங்கன்றதுக்காக. நீங்கள் வேணால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அது நல்ல காரமாக இருக்கும். அடுத்தது பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயாவில் அந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய வேர்ஷன். நெக்ஸ்ட்டு சோக் பண்ணி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்துட்டு போடுங்க. நமக்கு ரைஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5, தட் இஸ் 1.5. ஒரு சில அரிசிக்கு மாறும். நான் ஒரு 1.25 வைப்பேன். 1.25 வச்சிங்கன்னா குக்கரில் வைக்கிறதால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப வெறையாகவும் இருக்காது, ரொம்ப குழஞ்சி போகாது. தட் இஸ் 1.25 வச்சிங்கன்னா போதும். ரைஸ் போட்டுட்டு ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. அந்த லேயரில் எடுத்து விட்டிங்கன்னா அந்த மசாலா ரைஸ்லேயும் போயிட்டு இறங்கும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுறத விட அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்டரை ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு. இப்போ நான் மெஷர் பண்ணி ஊற்றுறேன். அந்த கப்பில் தான் 2 கப் எடுத்தேன். இப்போ 1 கப் ஊற்றியாச்சு. 1க்கு 1.25 சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட்டு 2 கப். 1.25னா 2.5. நான் 2.25 வச்சுக்கிறேன், சரிங்களா? 2.25னா ஏன்னா நம்ம பட்டாணிலாம் போட்டிருக்கோம், அப்படி தான் டைரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் 1.25 ப்ளஸ் கொஞ்சம் 1/4 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நமக்கு தெரியும், நம்ம அரிசியோட பதம் தெரியும் நமக்கு. கொஞ்சம் கை சுட்டுக்குச்சு, டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி வணக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க.
உப்பு போட்டு சைடில் தான் நம்ம கிளறி விடணும். நடுவில் போட்டு உள்ளே நல்லா போட்டு இது பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். திரும்பவும் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு, அதனால் ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் இந்த பிரியாணி கேஷ்யூலாம் போட்டிருக்கேன். அந்த கிளிப்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு, சாரி. அந்த கேஷ்யூ எங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் கேஷ்யூவை போட்டு நெய்லேயே வதக்கிட்டேன். நீங்கள் தாளிக்கும் போது 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ போட்டு ஃபஸ்ட்டே வதக்குனிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே கொஞ்சம் மின்ட் லீஃப் போட்டு அரைச்சிருப்போம் அந்த டேஸ்ட்டுக்கு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சி. மின்ட் லீஃபும் இது கொரியாண்டர் லீஃபும் போட்டு கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே போட்டு மேலே ஒரு கொதி வரட்டோன்னு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டோன்னு ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ், எக்ஸாக்டாக எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ்க்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும், விசில் வராது. இது குக்கர்லேயே தம் போட்டு எடுக்கிற பிரியாணி. பார்த்தீங்களா எப்படி சூப்பரான பிரியாணி வந்திருக்கு நமக்கு. இந்த மீல் மேக்கர் போடுறதால கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபைபரும் கூட. நான் இங்கே ரைஸை விட மீல் மேக்கர் பச்சை பட்டாணிலாம் அதிகமாக போட்டிருக்கேன். பச்சை பட்டாணியில் அவ்வளோ ப்ரோட்டீனும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்க்ளூட் பண்ண முடியுமோ ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் நமக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். நம்மளோட மோட்டிவ் என்ன, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணிலே இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பால் வச்சாச்சு. காஃபி, ஒரு கப் காஃபி. நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பில் பிரியாணியை எடுத்து வச்சாச்சு. தேங்க்யூ மக்களே.